நான் இன்னும் இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் சொல்லலை, ஏன்னா தட் வில் பி அ ஸ்பாய்லர். தம்பி எஸ்டிஆர் பண்ணியிருக்கிற அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை பற்றி பேசுகிறத ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அவர் இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதத்தை நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டும். நான் ரசித்தேன். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லாரையும் சொல்ல முடியாது, அங்கே வேற ஒரு இடத்துல மிக்சிங் நடந்துட்டு இருக்கு. விப்ளாஷ் என்ற படத்தின் சவுண்ட் மிக்சிங் செய்ததற்காக ஆஸ்கார் வென்றவர் இந்த படத்திலும் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இப்போ தான் சொல்ல முடியும். முதல்லையே சொன்னால் படஞ்செறியில் இருக்கும் போல் இருக்கு, பேராக சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் அப்புறமா இது எப்படிங்கன்னு கேட்கும்போது அவங்க பேரை சொல்லலாங்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க ஒர்க்கு இந்த மாதிரி மேடையில் நின்னா புரியாது, படம் பார்க்கும்போது தான் தெரியும். ரவி கே சந்திரன் அவர்களுடைய வேலை என்ன என்பது ட்ரெய்லர் பார்த்தா கூட புரியாது. கதையோடு அவர் பண்ணியிருக்கிற லைட்டிங்கை பார்க்கணும். நான் இங்கே விற்க வந்தது தக் லைஃப் இல்லை, நல்ல சினிமாவை. தக் லைஃபை நீங்கள் ஏதாவது ஒரு விலையில் வாங்கி விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். இது யாரோ மற்ற ப்ரொடியூசர்லாம் சவால் விடுறதா நினைக்க வேண்டாம், அதல்ல, அவங்கவுங்க இஷ்டம். அது நான் சேட்டலைட்டும் நெட்ஃப்ளிக்ஸும் மட்டும்தான் விற்றிருக்கிறேன். பாக்கியெல்லாம் வி ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங். மணி சாருக்கு ரிஸ்க் வந்துடாம நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிங். என்ன நம்பிக்கை இருந்தால் இப்படி பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா வியாபாரம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில் உங்களை நம்பி ஒரு நல்ல சினிமாவை தயாரித்து முதலீடு செய்திருக்கிறேன். உரம் போட்டு இருக்கிறோம், உழுது இருக்கிறோம். விவசாயிக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. எங்கள் விவசாயம் சினிமா விவசாயம். அதில் யாராவது இதில் கார்ப்பரேட் விவசாயம் பண்ணாமல் இருக்கிறதுக்காகத்தான் மணி மாறி தோழர்கள் எனக்கு தேவையாக இருக்கிறார்கள்.